உறவுகள் எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முல்லைத்தீவு மண்ணில் தண்ணீரில் ஊற்றங்கரை என்ற இடத்துல ஊற்றங்கரை ஸ்ரீ சித்து விநாயகர் ஆலயத்தில் நாங்கள் நிற்கிறோம். இங்கேயே நாங்கள் இன்றைக்கு வந்தாங்கன்னு சொன்னால், இங்கே எவ்வளவோ சிறப்பம்சங்கள் பொருந்தி இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வற்றாத கிணறு இருக்குது. எப்போவுமே, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, மாரி காலமாக இருந்தாலும் சரி, எப்போதுமே இங்கே வந்து தண்ணி வற்றாது. அதே மாதிரி இங்கே 5 கிணறு இருக்குது. அந்த 5 கிணறும் வந்து ஒரு ஸ்பெஷலான அம்சம் இருக்குது. அதையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Just feel it. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ ஊற்றங்கரை சித்து விநாயகர் ஆலயம். இப்போ வந்து இது கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அதை உங்களோட வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அது எப்படி எங்களுக்கு வந்து முல்லைத்தீவில் வற்றாப்பல கோயில் சிறப்பான அருள்வனை கொண்டு இருக்கிறாவோ, அதே மாதிரி அற்புதம் நிறைந்த கோயில் தான் இந்த ஊற்றங்கரை சித்து விநாயகர் ஆலயம். எவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்ச கோயில் இது. வாங்க நாங்கள் அதனுடைய முழுமையான வீடத்தை பார்ப்போம். இங்கே பாருங்க, கோயில் வந்து கட்டுமான படையில் இருக்குது. நான் நினைக்கிறேன் முதல் வந்து இந்த இடமெல்லாம் திருவிழா காலங்களில் இந்த இடமெல்லாம் எவ்வளோ மக்கள் வந்து பாவிச்ச இடங்கள். திருவிழா காலங்களில் இந்த இடங்கள் எல்லாம் மக்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பெருச்சு ஓடி போயிருக்குது. இது நான் நினைக்கிறேன் பிள்ளையார் கதை அப்படியான நிகழ்ச்சி வரைக்குள்ளே இந்த விநாயகர் கோயில் வந்து இன்னும் சிறப்பம்சம் பொருந்தியதாக இருக்கும். அந்த நேரம் வந்து பெரிய திருவிழா கோலமாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, கட்டுமான படைகள் நிகழ்ந்தோடு இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் அந்த வற்றாத கிணறு. எப்போதுமே தண்ணி வழிஞ்சு கொண்டே இருக்கும். நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவில் ஸ்பெஷலான அம்சம் இது. கிட்டத்தட்ட கடமட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிணறு இது. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த கோடை காலமாக இருந்தாலும் சரி, மாரி காலமாக இருந்தாலும் சரி, எப்போதுமே வற்றாமல் இருக்கும். இங்கே ஊற்றங்கரை என்று பேர் வந்ததுக்கு காரணம், இங்கே எப்போதுமே வந்து நீர் வந்து வற்றாமல் ஊறிக்கொண்டு இருக்கிறதால இங்கே ஊற்றங்கரை என்று பேர் வந்தது காரணமாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஸ்பெஷலான அம்சம். இந்த முல்லைத்தீவு மண்ணுக்கு ஊற்றங்கரைன்றது ஒரு ஸ்பெஷல் கிடைச்ச பொக்கிஷம் என்று சொல்லலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேணி தான் பின்னால் இருக்கிற வயலுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வழங்குறது. கிட்டத்தட்ட இது நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 அடி ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னுக்கக்கூடிய 25-30 ஏக்கர் வயலுக்கு வந்து இந்த கேணி தான் தண்ணி வழங்கி கொண்டு இருக்கும். வாங்க நாங்கள் இப்போ அந்த இதில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன ஆமையெல்லாம் ஓடுது. வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஆமை ஒன்று ஓடுது. இப்போ இந்த தண்ணியில் இருக்க கால் நினச்சி பார்ப்போம். சரியா குளிருது தண்ணி. இந்த ஃப்ரெஷ் வாட்டர்.
இது நான் நினைக்கிறேன் மடைக்கதவு போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த முல்லைத்தீவிலேயே மிகப்பெரிய தேர்ன்றது இங்கே தான் இருக்குது. இந்த ஊற்றங்கரை பிள்ளையார் கோயிலில் தான் பெரிய தேர்ன்னு இருக்குது. மிகப்பெரிய சிற்பத்தேர் இருக்குது. இது என்னுடைய விசேடாம்சமாக இருக்குது. அந்த தேர் இப்போ பாருங்க, தேரில் பூட்டி இருக்குது. இன்னையா வேணூறு டு எங்களுக்கு எவ்வளோத்துக்கு சிறப்பம்சம் இருக்குதோ அதை மாதிரி முல்லைத்தீவில் இந்த ஊற்றங்கரை பிள்ளையார் கோயிலில் இந்த 5 கிணறும் ஸ்பெஷல் தன்மை வாய்ந்தது. அந்த 5 கிணறையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு 5 கிணறும் சூடு குளிரண்ட மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு வாங்காதவருக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நானும் இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு ஊற்றங்கரை கோயிலுக்கு திருப்பி நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கேன். இதெல்லாம் நாங்கள் இதுக்கு வாரம். இதில் தண்ணி நார்மலாக தான் இருக்குது. நார்மல் லெவலில் தான் இருக்குது. நார்மலாக தான் இருக்குது. வளமையாக தான் இருக்குது. சூடு ஒன்றும் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு தெரியும். நீட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் குளிருது. கொஞ்சம் குளிருது. அதான் இதுக்கு வந்தோம்னு சொன்னால் இதுலேயும் தண்ணி அதை விட கொஞ்சம் குளிருது. குளிர் கொஞ்சம் இருக்குது. இதை பார்ப்போம். இதுவும் அந்தளவுக்கு சூடு இல்லை. அவரேஜாக தான் இருக்குது தண்ணி. இதை பார்ப்போம். இதுவும் அந்தளவுக்கு குளிரான மாதிரி இல்லை. அவரேஜாக தான் தண்ணி இருக்குது. அவரேஜான அளவில் தான் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எந்த தண்ணியுமே சூடாக மாதிரி இல்லை. நான் நினைக்கிறேன் இப்போ மழை பெஞ்சது தானே, அதனால் சூடு இல்லாமல் இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் சூடான மாதிரி இல்லை. எல்லாமே அவரேஜான குளிர்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு சிறப்பம்சம் தான் இந்த கோயிலில். பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றது. பின்னால் இருக்கக்கூடிய எல்லா வயலுக்கும் இங்கே இருந்து தான் தண்ணி பாய்ச்சிருவாங்க. எல்லா வயலையும் உங்களுக்கு அந்த அழகிய காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பச்சை பசலன்னு இருக்குது. இங்கே இந்த ஊற்றங்கரையில் கூடுதலான வாக்கள் வயல் வச்சிருக்கணும். இந்த தண்ணியினால் அதுக்கு அவைகள் இந்த தண்ணியை தான் அவை பயன்படுத்துகிறவைகள். எல்லாருமே வயல் வச்சிருக்கணும். அந்த பச்சை பசலன்னு காட்சியை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இங்கே எப்போதுமே தண்ணிக்கு பஞ்சம். இலங்கையில் எங்கே தண்ணிக்கு பஞ்சம் வந்தாலும் ஊற்றங்கரை இடத்துல தண்ணிக்கு பஞ்சமே வராது. ஏன்னா அந்தளவுக்கு ஊற்று இஞ்சி இருக்குது. அதனால தான் இங்கே பேர் ஊற்றங்கரை பேர் வந்தது. மக்களை இதோடு நான் இந்த காணொலி நிறுத்திக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் ஊற்றங்கரை பிள்ளையார் என்னுடைய அற்புத அம்சங்கள், இங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, இங்கே ஏன் ஊற்றங்கரை என்று பேர் வந்தது என்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வடிவாக இந்த ஊற்றங்கரை அம்சத்தினுடைய ஊற்றங்கரை பிள்ளையார் கோயிலுடைய எல்லா அம்சங்களையும் தெரிஞ்சவன் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட நான் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு சேரும். மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். பாய்.